வெற்றியாளர்களின் சுடர் மாத்தளை நகரை நேற்று மாலை அடைந்ததுடன் அங்கு இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வெற்றியாளர்களின் சுடர் இன்றைய பயணத்தை ஆரம்பித்தது. இதன்போது போக்குவரத்து துறை பிரதி அமைச்சர் ரோகண திசாநாயக்க மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் நந்தமித்ர ஏக்கநாயக்க ஆகியோர் வெற்றியாளர்கள் சுடரை வீரர்களிடம் கையளித்தனர். மாத்தளை நகரசபை தலைவர் ஹில்மி முகமது கரீம், மாத்தளை உதவி போலீஸ் அத்தியட்சகர் KL கீகணகி ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நாடொன்றுக்கு இவ்வாறான நிகழ்ச்சி நிரல் ஒன்று தேவை. அதற்கிணங்க ஊடகம் என்ற வகையில் சிரச ஊடகம் முன்னின்று செயற்படுகின்றமை பாராட்டத்தக்கது. சிரச நிறுவனம் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கும் ஓர் நிறுவனம். இதன் போது போக்குவரத்து பிரதி அமைச்சர் வெற்றியாளர்களின் சுடரை ஏந்தியவாறு சிறிது தூரம் பயணித்தார். மாத்தளை மாவட்ட ஊடக அமைப்பு வெற்றியாளர்களின் சுடரை வரவேற்றதுடன் மாத்தளை விஜய தேசிய பாடசாலை மாணவ மாணவிகளும் சுடரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அளவத்துக்கோடு பகுதியை அண்மித்த வெற்றியாளர்களின் சுடரை அந்த பகுதியைச் சேர்ந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிரதேச அரசியல்வாதிகள் வரவேற்றனர். அளவத்துக்கோடு பிரதேச விளையாட்டு வீராங்கனையான மிலினா குமாரி செனரத்ன சுடரை மாத்தளை மடவல ஒல்பத்த பகுதியைச் சேர்ந்த முகமது ஃபாகிமிடம் கையளித்தார். மிலினா குமாரி செனவிரத்ன 2009, 2010 மற்றும் 2011 ஆண்டுகளில் அகில மரதன் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார். கட்டுகோஸ்தோட்ட சந்தையில் வெற்றியாளர்களின் சுடருக்கு வரவேற்பு கிடைத்ததுடன் சுடருக்கு தேரர்களினால் ஆசீர்வாதமும் வழங்கப்பட்டது. தொல்கொல்ல பகுதி இளைஞர் சேவைகள் சபையில் உறுப்பினர்கள் வெற்றியாளர்களின் சுடர் வாகன பவனியை வரவேற்றனர். மடவள பசார் பகுதியில் மதீனா மத்திய மகாவித்தியாலய மாணவ மாணவிகள் வெற்றியாளர்களின் சுடரை வரவேற்றனர். வெற்றியாளர்களின் சுடர் பத்தேகம பகுதிக்கு இன்று பிற்பகல் வருகை தந்தது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வெற்றியாளர்களின் சுடரை ஏற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். வெற்றியாளர்கள் சுடரின் இன்றைய இறுதி இடமான கண்டி பகுதியில் சுடருக்கு பாரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் சாதிக்க முயற்சிக்கும் இளம் வீர வீராங்கனைகளை பிரகாசிக்க வைக்கும் நோக்கில் MTV, MBC ஊடக வலையமைப்பு இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இலங்கை இளையோர் கழக சம்மேளனம் ஆகியன இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.